நான் நீர் மேலாண்மையில சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து, அளவா தண்ணி கொடுங்க, அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்காதீங்க. இந்த பகுதியில நான் பாக்குற விஷயம் என்னன்னா, மழை பெஞ்சா தெப்பமா நிக்குது, மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நேத்து மழை பெஞ்சுங்க, எப்படினாலும் மண்ணுல தண்ணி 5 நாள்லயோ 10 நாள்லயோ இல்லாம போகும்ல, அப்ப திருப்பி தண்ணி கொடுக்கணும்ல. இப்பதான் பெஞ்சுன்னு கொடுக்காம விட்டு காய விட்டுறோம். அது எந்த விதத்துல நியாயம்? எலுமிச்சம் பயிர் இந்த பகுதியில் போட்டவங்க பெரும்பாலான பயிர் நான் பாக்குறேங்க காஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்பவே யாரெல்லாம் மாமரம் ஒட்டு மாமரம் வச்சீங்களோ, என் அவசரத்துல இத்தினூண்டா வச்சிருக்கீங்களோ, தயவு செய்து இன்னைக்கு ஆரம்பிச்சு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 4 மாசத்துல என்ன கொடுக்கணுமோ அதோட வட்டத்துல கொடுத்து அடித்தண்ட பெருக்க வைங்க. மழை பெஞ்சிச்சுன்னா, காத்தடிச்சு புயல் காத்தடிச்சுன்னா இப்படி சாஞ்சிரும். அப்புறம் போட்டு ஜேசிபில இழுக்க, இதுல கயிறை கட்டி இழுக்க, இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இது களிமண் பூமி ஒரு பகுதியில, இன்னொரு பகுதியில களியா இருந்தாலும் மணல் கலந்த பூமி, இறுக்கம் இல்ல. அப்ப இறுக்கம் இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு மண்ணை குமிச்சு வச்சு வட்டத்தை தனியா போட்டு இப்ப சத்த கொடுத்து இந்த 4 மாசத்துல பயிரோட அடித்தண்ட பெருக்க வைக்கணும். இந்த வேலையை பாருங்க. தேவையில்லாத கிளையெல்லாம் கவாத்து பண்ணுங்க, எடைய குறைங்க, குறைச்சிட்டு முறையான அமைப்புல அதை வளர்த்து கொண்டு வாங்க. எலுமிச்சைக்கு முக்கியம் சொல்றேன், ஏன்னா அதிகமான விலை கிடைக்க போகுது, கிடைச்சிட்டு இருக்கு. அதனால எலுமிச்சை போட்டிருக்கவங்க ரொம்ப முக்கியத்துவம் வைங்க. கொய்யா போட்டிருக்கிறவங்க ரொம்ப முக்கியம், அதிக விலை கிடைக்கும், அதை மனசுல வச்சுக்கோங்க. மாதுளை போட்டவங்க தண்ணீரை குறைச்சிக்கங்க, தள்ளி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பப்பாளி, மாதுளை, இதோட அடிப்படையை புரிஞ்சுக்கங்க. பப்பாளி, மாதுளை ஆசைப்பட்டு போடுறோம், போட்டுட்டு ஐயா இலை சுருங்குச்சு, கீழ் இலை மஞ்சளாகுது, கீழ் இலை காஞ்சு போச்சு சொல்றோமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொய்யா, மாதுளை, பப்பாளி வச்சிருக்கிறவங்க தயவு செய்து முருங்கை அதையும் சேர்த்துக்கங்க. இந்த 4 வச்சிருக்கிறவங்க என்ன மனசுல வைக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி வளரும் பார்த்திருக்கீங்களா? நம்ம என்னைக்கா போய் தண்ணி கொடுத்துருக்கோமா? ஏதாவது ஒரு அதை கவனிச்சிருக்கோமா? ஆனா சூப்பரா வளரும். எவ்வளவு முருங்கை காய் இருக்கும், முறையா பூ இருக்கும், கரெக்டா வரும். ஏன்? ஒரு பொதுவான ஈரம், நல்ல சத்துக்கள், அது இயல்பா இருக்குது, அதனால வந்துடும். ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு போயிடுங்க. மண்ணுல இந்த மரம் இருக்குன்னா, இந்த மரத்தை பிடிச்சுக்கிற வேர் தான் அங்க பக்கத்துல இருக்கும். தண்ணி எடுக்கிற வேர் இந்த மரத்தை படுக்க வச்சீங்கன்னா எவ்வளவு தூரம் இருக்கும் அங்கதான் இருக்கும். அதனால வேறு கிட்ட கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. லேட்டரலா தள்ளி போடுங்க, அரை அடி 1 அடி தள்ளி போடுங்க. தள்ளி போட்டாலும் எந்த நோய் வராதுங்க. அதை மட்டும் செய்யுங்க தயவு செய்து. சொட்டு நீர் இதுக்காக சொட்டு நீர் மேல கோவப்பட்டுட்டு சொட்டு நீரை புடுங்கி பிச்சு போட்டிருக்கோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. தண்ணி ஒரு வேலை போல இருக்காது. பூமிக்குள்ள இருக்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தண்ணி வத்தி போச்சுன்னா, 2019 இதே வடக்கு மாவட்டத்துல எவ்வளவு சிரமப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2019 அந்த காரியம்லாம் நடக்க கூடாது நான் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும். இருக்கிற தண்ணியை கம்மியா கொடுத்து ஒரு விவசாயம் பண்ணணும். சரிங்களா?